டிரான்ஸ்பர் நம்பர் இணைந்து யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது.
India. He was born in a small town called Rameswaram in Tamil Nadu. People call him the missile man because he helped to make rocket. He loved children very much and he always said, dream big and work hard. He will always be an inspiration for all of us. Thank you so much everyone for listening to my speech. நீங்கள் யாராவது நம்ம ஊர் குழந்தைகள் கரோகி மூலமாக பாடல் பாட விரும்பினாலும் அந்த கரோகி நாங்கள் எடுத்து வருவோம். நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி சில வரிகளை பேசப் போகிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தலை சிறந்த விஞ்ஞானியும் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஆவார். அவர் ராக்கெட்களை தயாரிக்க உதவியது காரணமாக அவரை மிசைல் மான் என்று அழைத்தனர். அவரை குழந்தைகளை மிகவும் விரும்பினார். அவர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். அவர் மிகவும் எளிய நபர் மற்றும் எளிய மனம் கொண்ட நபர். அவரை அனைவரும் மிகவும் விரும்பினார்கள். என் பேச்சை கேட்டதற்கு நன்றி, வணக்கம். முன்னே வயலில் கால் பறித்து 5ற்கும் 10ற்கும் அருமையாய் களை பறித்து கண்ணீரையும் கனவையும் கண்ணுக்குள் ஒளித்து வைத்து வறுமையின் காரணத்தினால் வாழ்நாள் எல்லாம் விருதம் இருந்த ஒட்டிய வயிறோடும் முருங்குளிந்த உடம்போடும் என்னை அறிமுகப்படுத்திய அற்புத அன்னையை இருண்ட நம் வாழ்வில் இவன் மூலம் வெளிச்சம் தரும் காகிதம் பட்டம் நம்மை கல்லூரியில் பட்டம் பெற. இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட கட்டுரையின் தலைப்பு தெய்வப் புலவர் திருவள்ளுவரின் 93வது அதிகாரமான கல்லுண்ணாமை என்கின்ற அதிகாரத்திலிருந்து கலித்தானை காரணம் காட்டுதல் என்பதாகும். கலித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீர்தொரியற்று. இக்குறளின் மூலம் நமது தெய்வப் புலவர் திருவள்ளுவர் தீர்க்கதரிசியா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இச்சமூகத்தின் சூழலை தட்சண விளக்குகிறார். மது உண்டு மயங்கியவனுக்கு அம்மதுவின் கெடுதலை காரணம் காட்டி விளக்குதல் என்பது தண்ணீரில் மூழ்கி போன ஒருவனை நெருப்பு விளக்கை கையில் கொண்டு தேடியதற்கு சமமாகும் என்கிறார். ஆம், இன்றைய சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குடியை கெடுக்கும் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உயிரிற்கும் கேடு என மதுக்கடை வாயில்களிலும் மதிப்பாட்டில்களின் மேலேயும் எழுதியும் கூட அதை பற்றி ஒரு துளியும் கூட சிந்திக்காமல் குடிப்பவர்கள் இருக்கும் உலகம் இல்லையா இது? இதைத்தான் வள்ளுவர் தனது உலக பொதுவரையில் கூறுகிறார். ஒரு காலத்தில் அஞ்சி ஊருக்கு ஒதுக்குப்புறம் எங்கோ விற்கப்பட்ட மது இன்று அச்சம் சிறிதுமின்றி அரசாங்கமே அதை எடுத்து நடத்த பள்ளிக்கூடங்களின் அருகிலும் வழிபாட்டு தலங்களின் அருகிலும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. பள்ளிக்கூடம் அருகில் மதுக்கடையா என வீறு கொண்டிருந்த தமிழ் முழக்கங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம், கடையடைப்பு போராட்டம் என பல முயற்சிகள் மதுக்கடைக்கு எதிராக செய்த பின்னர் வெற்றி கண்டது அவர்கள் நோக்கம். ஆம், பள்ளிக்கூடம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டன. பள்ளிக்கூடம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டன. இதுவே பள்ளிக்கூடம் அருகில் மதுக்கடை இல்லை. இந்த அவலெண்ணை தான் வள்ளுவர் தனது மற்றொரு குரலில் துஞ்சினார் சித்தாரின் வேறல்லர் எங்கென்று நஞ்சின்பார் கல்லுண்பவர் என்று மது குடித்தல் நஞ்சு குடித்தலுக்கு ஒப்பாகும் என கூறுகிறார். ஒரு மதுக்கடையில் கதவு திறக்கும் போது ஒருவர் எத்தனை நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் 4ம் சொன்னதே அகிலம் யாவும் ஆள்கிறதே அரறிறாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஒரு பாடலை பாட வந்துள்ளேன். அனைவரும் கவனமாக கேட்கணும். கண்ணுல கண்டா கண்ணீர் அருது கரும வீரரு எங்களுக்கு காமராசரு இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைத்த விதை
மறந்தும் தின்னதில்ல மத்தியான சோத்தத்தான் மறந்தும் தின்னதில்ல கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சோறு கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நதியில சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நதியில சிறுடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சிறுடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுசு திட்டங்களாம் புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுசு திட்டங்களாம் என் மனசு குளிர குளிர இப்ப தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன் கண்ணுல கண்டா கண்ணீரருதே கரும வீரரே எங்களுக்கு காமராசரே இங்கே நானும் ஏனதான்
அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வாரச்சவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும், எங்க அம்மா எழுந்துட்டா